பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மரோட இந்தியா பயணம் பத்தி பேசுவோம். அக்டோபர் 8, 9 தேதிகள்ல வர்றாரு. ஆமா. அவரு ஜூலை 2024ல பதவி ஏத்ததுக்கு அப்புறம் இதுதான் முதல் முறையா இந்தியா வர்றாரு. பிரதமர் மோடியோட பேசுறாரு, மும்பைல நடக்கிற ஃபின்டெக்ஸ் மாநாட்டிலையும் கலந்துக்கிறாரு. இது முக்கியம் தானே? ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி ஜூலைல நம்ம பிரதமர் மோடி பிரிட்டன் போனார் இல்லையா? அப்போ இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், அதாவது FTA கையெழுத்தாச்சு. ஆமா, அது நினைவிருக்கு. ஆனா பாருங்க, அந்த FTA ஒரு ஆரம்பம்தான். இப்போ கையெழுத்தாகி இருக்கிற சீட்டா, அதாவது விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இருக்குல்ல, அது வெறும் வரியை குறைக்கிறது மட்டும் இல்ல, சேவைத்துறை, முதலீடு, பொதுவான தரம் நிர்ணயிக்கிறதுன்னு 2 பொருளாதாரத்தையும் இன்னும் ஆழமா இணைக்க பாக்குது. ஓ, அப்போ இது FTA விட பெருசு. ஆமா. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி தலைவர்களோட சில கொள்கைகளால உலக அளவுல என்ன நடக்கும்னு கணிக்க முடியாம இருக்கு. கரெக்ட். அந்த மாதிரி நேரத்துல இந்தியாவும் பிரிட்டனும் இப்படி ஒரு ஆழமான நம்பகமான உறவை உருவாக்குறது ரொம்ப ஒரு முக்கியமான வியூக நகர்வு. ஸ்டார்மரும் பாருங்க, அவரோட நாட்டுல பிரச்சனைகள் இருந்தாலும் உலக அளவுல பிரிட்டனோட முக்கியத்துவத்தை காட்ட முயற்சி செய்யறாரு. இந்த உறவுக்கு இன்னொரு காரணம் பிரிட்டன்ல இருக்கிற இந்திய வம்சாவளியினர்னு சொல்றாங்களே. நிச்சயமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 2.6% மக்கள் தொகை அவங்க. 65,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை நடத்துறாங்க. அவங்கள ஒரு உயிருள்ள பாலம்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கு. ஆமா. இந்த உறவோட அடுத்த கட்டம் தான் ஜூலை 2025ல கையெழுத்தான அந்த 3 முக்கிய ஒப்பந்தங்கள். சரி, அது என்னென்ன? ஒன்னு இந்த CETA, அப்புறம் பார்வை 2035ன்னு ஒரு திட்டம். பார்வை 2035. ஆமா, அடுத்த 10 வருஷத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. பொருளாதாரம், கல்வி, டெக்னாலஜி, பாதுகாப்புன்னு எல்லாத்துலயும் சேர்ந்து எப்படி வேலை செய்யலான்னு ஒரு வழிகாட்டி. ஓகே. மூணாவதா? பாதுகாப்புத்துறைக்கு ஒரு புது வரைபடம், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரோட் மேப்னு சொல்றாங்க. சரி, இந்த CETA ஒப்பந்தத்தால இந்தியாவுக்கு என்ன பெரிய லாபம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறாங்க? உலகத்துல 5வது 6வது பெரிய பொருளாதாரம் இணையுதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இல்லவே இல்ல. வர்த்தகம் இப்போ 2024ல $56 பில்லியன் இருக்கு. அது 2030க்குள்ள இரட்டிப்பாகும். அதாவது $120 பில்லியன் வரப்போகும்னு சொல்றாங்க. அப்பா, பெரிய நம்பராச்சே. ஆமா, குறிப்பா நம்ம ஜவுளி, காலணி, தோல் பொருள், ரத்தினம், நகை, இந்த மாதிரி துறைகளுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. கிட்டத்தட்ட 99% இந்திய ஏற்றுமதிக்கு பிரிட்டன்ல வரி இருக்காது. 99%? சூப்பர். இது நம்ம சிறு, குறு, நடுத்தர நிறுவனங்களுக்கு, அதாவது MSMEகளுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். அப்புறம் IT, ஃபினான்ஸ், கல்வி மாதிரி சேவை துறைகளுக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல வேலை வாய்ப்புகளும் உருவாகும். அந்த இரட்டை பங்களிப்பு உடன்படிக்கைன்னு ஒன்னு சொன்னீங்களே, அது என்னது? அது தற்காலிகமா வேலைக்காக பிரிட்டன் போற நம்ம நிபுணர்களுக்கு ரொம்ப பயனுள்ளது. எப்படின்னா? அவங்க முதல் 3 வருஷத்துக்கு பிரிட்டனோட சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு பணம் கட்ட வேண்டியதில்ல. இதனால கிட்டத்தட்ட 75,000 பேருக்கு நன்மை கிடைக்கும். கம்பெனிகளுக்கும் செலவு குறையும். ஓ, அது நல்ல விஷயம்தான். பாதுகாப்பு துறையில என்ன நடக்குது? பாதுகாப்புல 2 நாடுகளும் சேர்ந்து பாதுகாப்பு கருவிகளை டிசைன் பண்ணி தயாரிக்க ஒரு வரைபடம் போட்டிருக்காங்க. இது நம்ம மேக் இன் இந்தியா முயற்சிக்கும் உதவும். குறிப்பா ஜெட் என்ஜின் தொழில்நுட்பத்துல கவனம் செலுத்துறாங்க. அப்புறம் கூட்டு ராணுவ பயிற்சிகள், டெக்னாலஜி ஷேரிங்னு பாதுகாப்பு ஒத்துழைப்பும் நல்லா வலுவாகுது. கல்வித்துறையிலயும் நிறைய நடக்குது போல இருக்கே. 17,000 மாணவர்கள் அங்க படிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, இப்ப புதுசா பிரிட்டன் யூனிவர்சிட்டிகள் இங்க கேம்பஸ் ஆரம்பிக்க வர்றாங்க. பிரிட்டன் டிகிரிகளுக்கு இங்க அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அப்புறம் அந்த யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம் இருக்குல்ல. ஆமா, வருஷத்துக்கு 3,000 பேரு. ஆமா, இளைஞர்கள் 2 நாட்டிலையும் போய் 2 வருஷம் வரைக்கும் வேலை செய்யலாம், வாழலாம். இது திறமைகளை வளர்க்க உதவும். ஆராய்ச்சி துறையில எப்படி? அதுல பிரிட்டன் நமக்கு 2வது பெரிய பார்ட்னர். சுமார் 300-400 மில்லியன் பவுண்ட் மதிப்புள்ள கூட்டு திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ குவாண்டம் டெக்னாலஜி, கிளீன் எனர்ஜி, AI மாதிரி புது டெக்னாலஜில ஒத்துழைப்பு இன்னும் அதிகமாகுது. அப்புறம் அந்த இந்தியா UK நெட் ஜீரோ இனோவேஷன் வர்ச்சுவல் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. இது பருவநிலை மாற்றத்தை சமாளிக்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய உதவும். சரி. கலாச்சார ரீதியாவும் சினிமா கூட்டு தயாரிப்பு, புது தூதரகங்கள், நேரடி விமான சேவைன்னு மக்களோட தொடர்பும் அதிகமாகுது. மொத்தத்துல இந்த உறவு பல லெவல்ல வேகமா வளர்ந்துட்டு இருக்கு.